Welcome students, welcome to our 6pack channel. So in the class la நம்ம 6th sum பார்க்க போறோம். exercise 1.1 ல 6th sum. அதுல வந்து first question பார்த்துக்கலாம். questionல என்ன இருக்கு அப்படினா let a is equal to set x belongs to w, x belongs to w, x less than 2, comma b is equal to set x belongs to natural number n 1 less than x less than or equal to 4. இது ரெண்டும் கொடுத்திருக்காங்க. இது a question, இது வந்து b question. C question வந்து உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா set 3 5. அத வச்சு நான் என்ன சொல்றேன் வெரிஃபை பண்ண சொல்றாங்க. என்ன வெரிஃபை பண்ண சொல்றாங்க? A cross first law வந்து A cross B union C. மூணு law கொடுத்திருக்காங்க. first law வந்து A cross B union C ன்றது A cross B union A cross C நம்ம வெரிஃபை பண்ணோம் ஃபர்ஸ்ட். இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா A is equal to இந்த ரெண்டு செட் என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படினு பாத்தீங்க அப்படினா செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கு. ஓகேவா 9th ல வந்து இது நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்சிருப்பீங்க செட் பில்டர் ஃபார்ம், டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம்ல உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படினா ஒரு செட் கொடுத்துருவாங்க. x வந்து நேச்சுரல் நம்பர்ல இருக்கா, ஹோல் நம்பர்ல இருக்கா, இன்டிஜர் நம்பர்ல இருக்கா அப்படினு கொடுத்துட்டு என்ன கொடுத்துருவாங்க அப்படினா அதாவது இங்க பாருங்க. இப்போ செட் பில்டர் ஃபார்ம்னா செட் பில்டர் ஃபார்ம் இந்த क्वेश्चन ஏன் நான் டீடைலா சொல்றேன் அப்படினா இது நிறைய பேர் இந்த நம்பர்ல தப்பு பண்ணுவாங்க. சரியா பப்ளிக்ல அடிக்கடி கேக்குற क्वेश्चन இது. செட் பில்டர் ஃபார்ம்னா உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படினா இந்த क्वेश्चन இருக்கட்டும் ஃபர்ஸ்ட் இத கவனிங்க. நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பர்ல இருக்கு, இன்டிஜர்ல இருக்கு. நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 and so on. ஹோல் நம்பர்னா 0 1 2 3 and so on இல்லையா? இன்டிஜர்னா 0 1 2 3 and so on. இந்த பக்கம் வந்து -1 -2 இல்லையா? ஒரு क्वेश्चन வந்து ஃபுல்லா நம்ம எக்ஸ்பிளனேஷனா படிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்பதான் அந்த क्वेश्चन புரிஞ்சதை ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இது செட் பில்டர் ஃபார்ம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா டெஃபினிஷன் மாதிரி கொடுத்திருப்பாங்க. ரோஸ்டர் ஃபார்ம் மூணாவது வந்து ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா இத கொடுத்திருக்காங்க பாருங்க. செட் கிளியரா இருக்கும். அதாவது அது டைரக்ட்டா அப்படியே எடுத்து ப்ராப்ளம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சொல்றது வந்து ரோஸ்டர் ஃபார்ம். இது ரெண்டு செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கு. இது எப்படி நம்ம பண்றது அப்படினு பார்க்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதன ஆன்சர் டைரக்ட்டா எழுதுனா உங்களுக்கு புரியாது. அதனால தனியா அத பாருங்க A செட்னு தனியா போட்டு நம்ம சொல்ல போறோம் உங்களுக்கு. ஹோல் நம்பர் வந்து x வந்து இது உள்ள வர அந்த எலிமெண்ட்ஸ் வந்து x ன்னு டினோட் பண்றாங்க. அந்த டினோட் பண்றதுல வந்து x என்னென்ன வேல்யூஸ் வரும் அப்படின்றது ரேஞ்ச். இப்போ இது வந்து ஹோல் நம்பர். இது ஹோல் நம்பர்னா 0 1 2 3 ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஆனா இங்க x ஓட ரேஞ்ச் என்ன கொடுத்திருக்காங்க? less than 2. less than 2 னா 0 1 2 வராது. less than 2 னா 2 க்கு முன்னாடி 2 கிடையாது. ஓகேவா 2 க்கு முன்னாடி. அப்ப 0 1. அப்ப இந்த செட்ல உங்களுக்கு என்னென்ன வரும்? இந்த செட்ல அப்படினா 0 1 தான் ஆன்சர். புரியுதா பாருங்க 0 1 தான் ஆன்சர். அப்ப A செட் வந்து 0 1. அடுத்து வந்து B செட் பாருங்க. B செட்டுக்கு நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா x belongs to natural number. நேச்சுரல் நம்பர் 1 less than x less than or equal to 4. ஓகேவா கிளியரா புரிஞ்சுங்க. 1 less than or equal to 4. அப்ப நேச்சுரல் நம்பருக்கு என்ன நம்பர் வரும் அப்படினு பாத்தீங்க அப்படினா 1 2 3 and so on போயிட்டே இருக்குமா? ஓகேவா 4 5 போயிட்டே இருக்கும் இல்லையா? 0 வராது, நெகட்டிவ் நம்பர் வராது. அதான் நேச்சுரல் நம்பர். இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா இந்த சம்ல ஒரே ஒரு வேல்யூ தான் less than 2 அவ்வளவுதான். less than 2 ல என்ன லெஃப்ட் ஹேண்ட் less than 2 க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன நம்பர் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். ஆனா இதுல அப்படி கிடையாது. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 1 சரியா 1 2 4 1 to 4 அதாவது 1 ல இருந்து 4 வரலாம். இது எப்படி ரேஞ்ச்னா இது ஸ்டார்டிங் நம்பர், இது எண்டிங் நம்பர். இப்போ 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனா இங்க ஈக்குவல் கொடுத்திருக்காங்களா? 1 க்கு அப்புறம் 1 லெஸ் தென் கொடுத்திருக்காங்களா? இல்ல. அப்ப என்ன ஆகும்? 1 ஸ்டார்ட் ஆகுது. 1 ல இருந்து அடுத்த நம்பர்ல ஸ்டார்ட் ஆகும். அடுத்த நம்பர்ல ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்குமா? 2 3 4 போயிட்டே இருக்கும். ஆனா இங்க லிமிட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? எண்டிங் நம்பர் 4. 4 ல ஈக்குவல் இருக்கா? அப்ப 4 ஓட ஸ்டாப் ஆகும். ஓகேவா புரியுதா? 1 க்கு ஈக்குவல் இல்ல. அதனால 1 க்கு அடுத்த நம்பர்ல ஸ்டார்ட் ஆகும். 4 ல முடியுது. ஈக்குவல் இருந்தா 4 ல முடியும். ஈக்குவல் இல்ல 4 க்கு முன்னாடி முடியும். அவ்வளவுதான். அப்போ ஆன்சர் வந்து 2 3 4. இது மனப்பாடம் பண்ண கூடாது. இது மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் கேட்பான். சரியா? கேட்டானா நம்பரை மாத்தி கேட்டானா உங்களுக்கு போட தெரியணும். இப்போ இது ரெண்டு தான் ஆன்சர். ஓகேவா? சரி இப்போ நம்ம ப்ராப்ளம்க்கு போலாம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படினா given எழுதிக்க போறேன். பை given எனக்கு வந்து A செட். given A செட் எக்ஸ்பிளனேஷன் படி எனக்கு என்னன்னு வரும்? 0 1 வருமா? இப்போதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணனும். மறந்துடாதீங்க. அடுத்த செட் வந்து 2 3 4 வருமா? அடுத்த செட் C செட் வந்து அவங்களே கொடுத்திருக்காங்க 3 5 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? கொஞ்சம் நம்ம வீடியோ கொஞ்சம் லாங்கா போற மாதிரி தெரியும்.
ஆனால் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட கிளாரிட்டியோடு இருக்கும். ஃபுல்லாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் பக்காவாக. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்க்க வேண்டியது அவசியம். ஸ்கிப் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாது. ஓகேவா? அது நானே சொல்லிடுறேன். சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு லா பாருங்கள். நம்மளுக்கு என்ன இருக்குது, ஃபஸ்ட் லா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, ஃபஸ்ட் லா என்ன இருக்குது, 6th ஃபஸ்ட்டு போட போகிறோம். A cross B union C ஈக்குவல் டு A cross B யூனியன் A cross C. அப்படி தானே? ஓகேவா? A cross B union C ஈக்குவல் டு A cross B union A cross C. சரி, ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு A cross B union C. எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்புறம் தான் ரைட் ஹேண்ட் சைடு. A cross B union C. நம்ம வீடியோ எல்லாமே பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா அதில் கண்டினியூஷனாக எல்லா ப்ராப்ளம் பேசிக்லேருந்து நடத்திருப்பேன். சரியா? சரி, இப்போது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது B union C. B செட் என்னென்னு பார்க்கலாமா? B செட் வந்து 2 3 4 யூனியன். C செட் வந்து 3 5. ஓகேவா? C செட் வந்து 3 5. சரி, நம்ம எப்படி இதில் யூனியன் எப்படி போடுறது? ஃபஸ்ட்டு 2 எடுத்துக்கலாமா? யூனியன் தானே போடணும். 2 எடுத்துக்கலாமா? 2 எடுத்திங்கன்னா 2 3 2 5, அப்புறம் 3 3 3 5, அப்புறம் 4 3 4 5. ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் பேரிங், அவ்வளோதான். அப்போ இது எப்படி போடணும்? 2 3 2 5 3 3 3 5 4 3 4 5. ஓகேவா? புரியுதா? 4 3 4 5. சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன போட போகிறோம்னா A cross B union C. சரியா? A cross B union C. சரி, B union C ஆன்சர் நான் எப்படி போட போகிறேன்? இப்போது 2 3 4 யூனியன் 3 5 ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணணும். அப்படி தான் நம்ம வந்து ரெண்டு ஜாயின் பண்ணோன்னா 2 இருக்கா, 3 4, இங்கே 3 5. அப்போது 2 ஒன்ஸ் எழுதிக்கணும். ஓகேவா? 2 எழுதிக்கணும். 3 டபுள் டைம் இருக்கா, ஒன்ஸ் எழுதிக்கணும். இதெல்லாம் 9th படிச்சிருப்பீங்க, டீட்டெயிலாக சொல்கிறேன். 4 இருக்கா, 4 எழுதிக்கணும். அடுத்து வந்து என்ன இருக்குது, 5. இப்போது 2 3 4 எல்லா எலமெண்ட்டும் இதில் கவர் ஆகிடணும். இதான் யூனியன். ஓகேவா? 2 3 4 5. நெக்ஸ்ட்டு A cross B union C. A cross B union C என்ன பண்ணோம்? நம்ம A என்ன போட்டோம்? 0 1 போட்டோமா? ஞாபகம் இருக்கா? A வந்து என்ன போட்டோம்? 0 1 போட்டோம். அப்போ A வந்து 0 1 cross B union C என்ன போட்டோம்? 2 3 4 5. ஓகே தானே? சரியா? அப்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 0 எடுத்து பேர் பண்ணோம்ல, 0 எடுத்து 0 2 0 3 0 4 0 5. அடுத்தது 1 எடுத்து பேர் பண்ணோமா? 1 எடுத்து எல்லாத்துலேயும் பேர் பண்ணணும். அப்போ 1 2 1 3 1 4 1 5. ஓகேவா? 1 4 1 5. சரி, இது வந்து என்ன ஆன்சரு? A cross B union C. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. அப்படி தானே? நெக்ஸ்ட்டு வந்து RHS போட போகிறோம். RHS என்ன இருக்குது? A cross B யூனியன் A cross C இல்லையா? எழுதுமா? A cross B யூனியன் A cross C. சரி, யூனியன் A cross C. ஓகேவா? சரி, இப்போ A cross B நம்ம போடுறோம். லைனாக போட்டே வருமா? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் ப்ராக்கெட்டு RHSல. ஓகேங்களா? இது வந்து RHS. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் A cross B, அப்புறம் A cross C, அப்புறம் நம்ம ஃபுல்லாக போட போகிறோம். ஓகேவா? புரியுதா? சரி, இப்போ இதில் A cross B அப்படின்னும் போது வாட் இஸ் செட்டு A நம்ம போட்டோம் அப்படின்னா, செட்டு A வந்து 0 1. அப்படி தானே? 0 1 இது A cross. வாட் இஸ் B? B அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 3 4. ஓகேவா? 2 3 4. சரி, இதில் வந்து நம்மளுக்கு 2 3 6 எலமெண்ட்ஸ் வரும். 6 எலமெண்ட்ஸ் வரும் அப்படின்னா பாருங்கள், 0வோட பேர் பண்ணோமா? 0 2 0 3 0 4 போட போகிறேன். 0 2 0 3 0 4. ஓகேவா? அடுத்தது 1ஓட பேர் பண்ணலாமா? 0 முடிஞ்சிச்சு, 1ஓட பேர் பண்ணுறேன். 1 2 1 3 1 4 1 2 1 3 1 4. ரொம்ப ஈஸியாக மார்க் எடுக்க வேண்டிய ஒரு சாப்டர் இதெல்லாம். ஓகேவா? சரி, எல்லாம் சம் நல்லா கவனிங்க. அடுத்து வந்து A cross C போட போகிறேன். A cross C அதே மாதிரி A வந்து 0 1 cross C. நான் என்ன போடுறேன்? C என்ன போடுறேன்? 3 5 அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? C வந்து 3 5 ஈக்குவல் டு
அப்போ எப்படி பேர் பண்ணுவேன்? 0 3 0 5 அடுத்தது 1 3 1 5 சரியா? 0 3 0 5 1 3 1 5 ஓகேங்களா? சரி, இந்த ரெண்டுத்துக்குமே இப்போ A கிராஸ் B A கிராஸ் C போட்டாச்சு. இந்த ரெண்டுத்துக்குமே என்ன கொடுத்துருக்கான் ஃபைனலாக? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் செகண்ட் ப்ராக்கெட் முடிச்சிட்டோம். ஃபைனலாக வந்து ரெண்டுத்துக்கும் யூனியன் போடணும். யூனியன்னா நம்ம என்ன செய்யணும்? நான் என்ன சொன்னேன்? ரெண்டு செட்டுமே வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி எழுத தான் யூனியன் சொன்னேன். அப்போ ஜாயின் பண்ணி எழுதும்போது டபுள் டைம் வந்தாலும் சரி, நீங்கள் சிங்கிள் டைம் வந்தாலும் சரி, அது எல்லாமே என்க்ளோஸ் பண்ணி ஒரே செட்டில் எழுதுறதுக்கு பேர் தான் யூனியன். அப்போது therefore A கிராஸ் B ஓகேவா? A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C. இப்போ பாருங்கள், A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C இல்லையா? ஸோ ரெண்டு செட்லேயுமே நம்ம வந்து கலந்து போடுறதுனால 0 2 0 3 0 4 அப்புறம் 0ல் வேறு என்ன இருக்குது? 0 5 இல்லையா? 0 5 சரி. அடுத்தது பாருங்கள் 0 2 0 3 0 4 0 5 அடுத்தது வந்து 1ல் என்னென்ன இருக்குது பாருங்கள்? 1 2 1 3 1 4 1 இது முடிஞ்சிச்சா? அடுத்தது என்ன இருக்குது? 1ல் 1 3 1 5 வேறு என்னென்ன? அப்போ 1 3 டபுள் சைடு வந்திருக்கு, 1 டைம் தான் எழுதணும் ஓகேவா? அப்போ 1 2 2 1 3க்கு ஒரு 1 3 அப்புறம் 1 4 அப்புறம் ஒரு 1 5 அவ்வளோதான் முடிஞ்சிச்சா? அப்போது A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C என்ன ஆகும்? செட் ஆஃப் 0 2 0 3 0 4 0 5 1 2 1 3 1 4 1 5 முடிஞ்சுதா? சரி, இது நம்ம செகண்ட் ஈக்குவேஷன். இப்போது இது நம்மளுக்கு வந்து செகண்டு. ஃபஸ்ட்டு பாருங்கள் 0 2 0 3 0 4 0 5 1 2 1 3 1 4 1 5 அதுதான் வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன்லேயே இருக்குது. அப்போ என்ன ஆகும்? அது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன், LHS ஈக்குவல் டு RHS. ஸோ A கிராஸ் B யூனியன் C ஈக்குவல் டு A கிராஸ் B யூனியன் A கிராஸ் Cன்னு கிடச்சிரும் ஓகேவா? ஹென்ஸ் ப்ரூவ். புரியுதா?